जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. அத்வைத சாதனை தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். உச்சகட்ட சாதனை துறவிக்கே. முமுக்ஷுத்வம் என்பதோடு 2வது ஸ்டேஜ் முடிகிறது. மனசின் அழுக்கையும் தடுமாட்டத்தையும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு கர்மா பக்திகளால் போக்கிக் கொள்வது முதல் ஸ்டேஜ். சாதனா சதுஷ்டயம் 2வது ஸ்டேஜ். இதில் பின்பற்றும் சாதனங்களால் அழுக்கும் ஆட்டமும் மேலும் நன்றாக எடுபட்டு போயிருக்கும். ஏதாவது 5-10% மிஞ்சியிருக்கலாம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் விடுபடுவதொன்றே காரியம் என்று ஃபீல் பண்ணும் முமுக்ஷுவானவன் வீடு வாசலில் இருந்து விடுபட்டு, அதாவது சந்நியாசம் வாங்கிக் கொண்டு 3வது ஸ்டேஜுக்கு PhDக்கு போகிறான். அதாவது கடைசி கட்டத்தில் சந்நியாசிதான் ஆத்ம சாட்சா்கார சாதனைக்கு அதிகாரி என்பதே ஆச்சாரியாளின் சித்தாந்தம். மற்ற பாசம், பந்தம், லோக காரியம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சந்நியாசியாகி ஆத்ம விசாரமே சதாகால சாதனையாக இருப்பவனுக்குத்தான் பெரியதில் எல்லாம் பெரியதான பேரின்பம் என்கிற பிரம்மானுபவம் சித்திக்கும் என்பதே ஆச்சாரியாள் கொள்கை. உபனிஷத்துக்களில் இருந்து எடுத்துச் சொன்ன கொள்கை. ஆக 3ஆம் ஸ்டேஜில் குருமுகமாக சந்நியாசம் வாங்கிக் கொண்டு அவரிடம் ஜீவ பிரம்ம அபேத விஷயமாக மந்திரோபதேசம் பெற்றுக்கொண்டு அதையே சிந்தனை பண்ணிக்கொண்டிருந்து அப்புறம் சிந்தனையும் நின்று லட்சியத்தோடேயே ஐக்கியமாகிவிடும் பெரிய அனுபவத்தை அடைய வேண்டியது என்று வைத்திருக்கிறார். சில பேர் கேள்வி கேட்கிறார்கள், ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்லும் மகா வாக்கிய உபதேசம் சந்நியாசிக்கே ஆனது என்று ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதில் சாமவேத மகா வாக்கியமே நடுத்தர வயசு பிரம்மச்சாரியான ஸ்வேதகேதுவுக்கு அவனுடைய தகப்பனார் உபதேசித்ததாகத்தானே வருகிறது என்று. வேதத்தின் ஒவ்வொரு சாக்கையிலும் ஒரு உபனிஷத்தும் அதில் மகா வாக்கியம் என்ற ஜீவ பிரம்ம அபேத வாசகமும் உண்டு. ஆதியில் மொத்தம் 1000க்கு மேற்பட்ட சாகைகள் இருந்து இப்போது கழுதை தேய்ந்து கட்டெரும்பாக, அப்படி சொன்னால் மரியாதையாக இல்லை, யானை தேய்ந்து என்று வைத்துக் கொள்ளலாம், 7 சாக்கைகள்தான் ஏதோ முணுக்கு என்று மங்களாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன. பிரதி சாக்கைக்கும் ஒரு மகா வாக்கியம் இருந்தாலும் முக்கியமாக ஒவ்வொரு வேதத்துக்கு ஒன்றாக 4 மகா வாக்கியங்களை சந்நியாசத்தில் தீக்ஷோபதேசமாக கொடுக்கும் வழக்கம் இருக்கிறது. அப்படி ரிக்வேதத்தில் ஐத்தரேய உபனிஷத்தில் வருவது இன்னார் இன்னொருக்கு உபதேசம் பண்ணியது என்று இல்லாமல் மஹிதாச ஐத்தரேயர் என்ற ரிஷி கொடுத்த அந்த உபனிஷத்தின் அநேக மந்திரங்களில் முடிவிலே வருகிறது. முடிவதற்கு முந்தின மந்திரத்தில், முடிகிற மந்திரத்தில் சொல்லியிருப்பதில் இருந்தும், இதற்கு முந்தின அத்தியாயத்தில் கர்ப்பத்தில் இருந்த போதே பிரம்ம ஞானம் பெற்ற வாமதேவர் என்ற ரிஷியை சொல்லியிருப்பதில் இருந்தும் இந்த மகா வாக்கியம் அவருக்கு தானாகவே ஈஸ்வரானுகிரகத்தில் ஸ்புரித்தது என்று ஊகனம் பண்ணலாம். அதாவது ஒரு பிரம்ம ஞானிக்கு ஈஸ்வரனே உபதேசம் பண்ணியது என்று சொல்லலாம். அதனால் அதை உசந்த சத்பாத்திரமான 4வது ஆசிரமிக்கே, அதாவது சந்நியாசிக்கே உபதேசிக்க வேண்டும் என்று சொல்ல நியாயம் இருக்கிறது. யஜுர்வேத மகா வாக்கியம் பிருஹதாரண்யகோபனிஷத் முதல் அத்தியாயத்தில் புருஷவித பிராஹ்மணம் என்பதில் வருகிறது. இங்கேயும் இந்த மகா வாக்கியத்தில் சொன்னபடி எந்த தேவர்களும் ரிஷிகளும் மனுஷ்யர்களும் அனுபவத்தில் கண்டார்களோ அவர்கள் பிரம்மமாகவே ஆனார்கள் என்று சொல்லிவிட்டு வாமதேவரை மாத்திரம் பெயர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது. ஆகையால் இந்த மகா வாக்கியத்தையும்
ஈஸ்வரனே சூக்ஷ்ம குருவாகி ஞானியான வாமதேவர்க்கு அந்த கரணத்துக்குள்ளே உபதேசித்தது என்று வைத்துக்கொண்டு சந்நியாசிகளே இதற்கு அதிகாரிகள் என்று சொல்ல இடம் இருக்கிறது. அதர்வ வேத மகா வாக்கியம் மாண்டூக்கியோபனிஷத்தில் வருகிறது. மோக்ஷ நாட்டம் உள்ள முமுக்ஷுக்கள் நிஜமாகவே மோட்சத்தில் சேர்வதற்கு இந்த ஒரு உபனிஷத்தே போதும் என்று ராமர் ஹனுமாருக்கு உபதேசித்ததாக இன்னொரு உபனிஷத்தில் இருக்கிறது. குறிப்பு: மாண்டூக்கியமேவாலம் முமுக்ஷூணாம் விமுக்தையே. அந்த உபனிஷத்துக்கு முக்திகோபனிஷத் என்று பெயர். அதனால் அதர்வத்தில் வரும் மகா வாக்கியமும் சந்நியாசிகளுக்கே உபதேசிக்கத்தக்கதென்று சொல்லலாம். சாமவேத மகா வாக்கியத்தை பற்றித்தான் கேள்வி. ஆக்ஷேபனைக்காரர்களும் அதை வைத்துதான் கேட்கிறார்கள். 4 முக்கியமான மகா வாக்கியங்களில் நேராக ஒரு குரு ஒரு சிஷ்யனுக்கு உபதேசிப்பதாக இருப்பது இது ஒன்றுதான். அதனால் இதற்கு விசேஷ கௌரவம் கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட சிஷ்யன் யார் என்றால், நல்ல வாலிப தசையில் இருக்கப்பட்ட ஒரு பிரம்மச்சாரி, சந்நியாசி இல்லை. அதை வைத்துதான் ஆக்ஷேபனை. ஒரு 24 வயசுக்கார பிரம்மச்சாரிக்கே ஒரிஜினலாக தரப்பட்ட உபதேசத்தை சந்நியாசிக்குத்தான் தரணும் என்றால் எப்படி என்று ஆக்ஷேபம். உச்சகட்ட சாதனை துறவிக்கே. நாளையும் தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर।